Hi dear students, welcome to Way to Career Seek YouTube channel. நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஃபார்மாட்டி ஜிஎன்எம் நர்சிங்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. டோட்டல் அப்ளிகேஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60,696, அதாவது 60,696 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 19 டிகிரி கோர்சஸுக்குமே சேர்த்து, அதாவது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி அப்படிங்கிற 19 பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் சீட் 3,106, அதாவது 3,106 சீட் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் சீட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 18,000 சீட்டு இருக்குது. இப்போ இந்த கவுன்சிலிங்கில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? இந்த 60,696 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், தானுவாஸ், அக்ரிகல்ச்சர், ஆயுஷ் கோர்சஸ்க்கு அந்த சீட் அலாட்டாகி அங்கே போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆகட்டும், ஃபார்மாடி ஆகட்டும், ஜிஎன்எம் கவுன்சிலிங் ஆகட்டும், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால் யாருமே பயப்பட வேண்டாம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே சீட் அலாட் ஆகிறதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ்க்கு நான் கட் ஆஃப் பார்க்கலாம். ஒவ்வொரு கவுன்சிலிங் பேசிஸில் மொத்தமாக நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 4 ரவுண்டாக நடக்கும். இல்லைன்னா 3 ரவுண்டாக நடக்கும். மேக்ஸிமம் 4 ரவுண்டாக தான் நடக்கும். ரவுண்டு 1 1A, 2 2A, ரவுண்டு 3 அப்படிங்கிற 4 ரவுண்டு இல்லைன்னா 4 ரவுண்டாக நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு 200 to 160 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எத்தனை கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்கன்னா 200 to 160 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 160க்குள்ளே வர லாஸ்ட்டு அந்த ரேங்க் ஸ்டூடெண்ட் வரைக்கும் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபஸ்ட்டு ஏ, அதாவது ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் ரவுண்டாகவும் நடக்கும். அதுக்கும் இதே கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரவுண்டு 2A ரவுண்டை தான் நம்ம 2ன்னு சொல்லுவோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து, அதாவது 200லேருந்து லாஸ்ட்டு கட் ஆஃப் வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாருமே இந்த செகண்ட் ரவுண்டில் கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் ஒரு மேஜரான டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்னா 200 to 160, மற்ற ஒரு ரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 200 to லாஸ்ட்டு கட் ஆஃப், அதாவது இப்போ 75 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வரைக்கும் கால் ஃபார் பண்ணுவாங்க. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கவுன்சிலிங்கில் நான் எந்த ரவுண்டில் வருவேன், எனக்கு கிளாரிஃபை இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்னா உங்களுடைய கட் ஆஃப் 160க்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ரவுண்டில் வருவீங்க. செகண்ட் ரவுண்ட்னா 160க்கு கீழே இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் ரவுண்டில் வருவீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிற கட் ஆஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 165க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 100% சொல்ல முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் வேணும், நான் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க விரும்பல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபுல்லாக செகண்ட் ரவுண்டில் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் காலேஜ் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 200 to 160 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. ஒன்லி இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த செகண்ட் 2A ரவுண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 160 கட் ஆஃப்க்கு அடுத்த லாஸ்ட்டு கட் ஆஃப் வரைக்கும், அதாவது 200 to லாஸ்ட்டு கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டில் பேலன்ஸ் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸு ப்ளஸ்ஸு எல்லா எஸ்எஃப் காலேஜுமே இந்த 2A ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டில் தான் மேனேஜ்மெண்ட் காலேஜ், அதாவது எஸ்எஃப் காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் ஒரு 200 100 சீட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற கவர்மெண்ட் சீட்ஸ் இதில் வந்துடும். மிச்சம் போக எல்லாமே ப்ரைவேட் சீட்டாக தான் இருக்கும். அதுதான் ரவுண்டு 2. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர் டோட்டல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11,814 அப்ளிகேஷன் வந்திருக்கு.
இது பார்த்திங்கன்னா போன இயரை விட இன்டூ 10%, அதாவது 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. போன இயர் பார்த்திங்கன்னா 3000 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இயர் 11,814 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு அரௌண்டாக ஒரு 800+ சீட்ஸு அவைலபிளாக இருக்கும். இந்த இயர் அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார்ம் டிக்கு கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் நர்சிங், டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி, இதை 3ஆக பிரிச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியை. சயின்ஸு, ஒகேஷ்னல், அதர்ஸு. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 15,266, அதாவது 15,266 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஒகேஷ்னலுக்கு 390 சீட் வந்திருக்கு. அதர்ஸுக்கு 206 சீட்டு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன்எம் நர்சிங்க்கு டோட்டல் சீட் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒகேஷ்னல் அதர்ஸில் ரேங்க் லிஸ்ட் வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒகேஷ்னலில் 390 சீட் இது அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. பட் சீட்டுன்னு பார்க்கும்போது 515 சீட் இருக்குது. அதனால் ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணால் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த சீட் அலாட் ஆகும். அதே அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 445 அப்ளிகேஷன் வந்திருக்கு. சீட்ஸ்னு பார்க்கும்போது 206 சீட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ், இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மேஜரான ஒரு குழப்பமாக இருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது முதல்ல கவுன்சிலிங் ஸ்கெடியூல், அதாவது கால அட்டவணை விடுவாங்க. எப்போ அந்த கவுன்சிலிங் நடக்குது, என்னைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டேட் இருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், நான் இந்த கவுன்சிலிங்க்கு நான் வில்லிங்காக இருக்கேன் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்க்கான ஃபீஸு பே பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அண்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணுறது, அதான் சாய்ஸ் ஃபில்லிங். இல்லை ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணது எனக்கு உறுதி அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு சொல்கிறது தான் சாய்ஸ் லாக்கிங். அதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைலில் ஓடிபி வரும், அது போட்டு சாய்ஸ் லாக் பண்ணணும். இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். இல்லை ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்னா ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, கவுன்சிலிங்கு சார்ஜ், நீங்கள் கவுன்சிலிங் சார்ஜ் ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது உங்களுடைய செலக்ட் காலேஜ் அண்ட் கோர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக், இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங், வேறு எதுவுமே இல்லை. பயப்படாதீங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மறக்காமல் கிளியராக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.